இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிவ்யூ பாத்துடலாமா? ஆரம்பிக்க வேண்டியதானே. நம்ம ராண்டி கூஸ்பம்ஸா ஒரு ப்ரோமோ பேசிட்டு இருக்காரு. அங்க ட்ரிக் வில்லியம்ஸ் வராரு. வில்லியம்ஸ் உள்ள வந்து ராண்டி கிட்ட ஓவரா பேசுவாரு. சோ நம்ம ராண்டி சும்மா விடுவாரா? ஒரு RKO போட்டு விட்டாரு. இந்த அளவுக்கு நல்லா பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? அப்புறம் கார்மெலோக்கும் ட்ரிபிள் ஏ ரெஸ்லருக்கும் ஒரு மேட்ச். அதுல கார்மெலோ வின் பண்றாரு. போர் அடிச்சு போச்சியா போயா. அப்புறம் நீயா ஜாக்ஸ் டீம் டாக் டைட்டில் வின் பண்ணதை செலிப்ரேட் பண்றாங்க. இது வரைக்கும் டாக் டைட்டில் வின் பண்ணி செலிப்ரேட் பண்ணவங்களை இப்போதான் பாக்குறேன். Women. அப்புறம் ஒரு விமென்ஸ் டேக் டீம் மேட்ச். அதுல அலெக்சா அப்புறம் சார்லோட் வின் பண்றாங்க. அப்புறம் நம்ம சமி ஜெயின் கோடி கிட்ட பொறாமையில வன்மத்தை கக்குறாரு. என்ன வன்மம்? அப்புறம் எல்லாத்தையும் பேசிட்டு வழக்கம் போல கடைசியில மன்னிப்பு கேட்டு சமாளிச்சுட்டாரு. எனக்கு இருக்கா இல்ல கிரிக்கெட் போறத கிரிக்கெட் டீம் கான்ஃபிளட் மேட்ச். அதுல நம்ம ஆறு ட்ரூத் அப்புறம் டேமியன் வின் பண்றாங்க. It was perfect. அப்புறம் நம்ம சாமி ரொம்ப நாள் மனசுல வச்சிருந்த கேள்வியை ரேண்டி கிட்ட கேக்குறாரு. நான் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். கோடி எனக்கு பண்ணது நீ கோடிக்கு சேம்பர்ல பண்ண இது சரியானு கேட்பாரு. அதுக்கு ரேண்டி சில நேரங்கள்ல நம்ம சுயநலவாதியா இருக்கணும்னு சொல்லுவாரு. என்னையா சொல்ற? புரியல உனக்கு புரியாது. அதுக்கு சமி அப்படி பண்ண அது உன்ன கெட்டவன காட்டாதான்னு கேட்பாரு. அதுக்கு ரேண்டி எப்ப இந்த ஊர் ஒன்ன மதிக்கலையோ நீ இந்த ஊரை மதிக்காத. உன்னோட வாய்ஸஸ் என்ன சொல்லுதோ அதை செய்யு சொல்லிட்டு போயிடுவாரு. உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. அப்புறம் ரியாக்கும் ஜேடுக்கும் ஒரு ப்ரோமோ. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்களே ஒரு தேவதைன்னு சொல்லிக்குவாங்க. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? தேவதைன்னு சொல்லிக்கிறதுல என்ன பெருமைன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. அப்புறம் நம்ம ஜானி நான் சண்டை போட தயாரா இருக்கேன், யாரு வேணாலும் வாங்கன்னு சொல்றாரு. வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பாத்து. சோ அங்க ஓபா ஃபெமி வராரு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா. அப்புறம் நம்ம டான் ஹவுசன் பேக் ஸ்டேஜ்ல மிஸ்டர் தனக்கு மென்டாரா இருக்க சொல்றாரு. முதலாளியா? அப்படி பண்ணலனா உன்னை சபிச்சிருவேன்னு சொல்றாரு. ஒண்ணுமே இல்லாத என் கடைக்கு வேலைக்கு வரணும்னு அடம் பிடிக்கிறியே, அதுக்கு என்ன காரணம்? நம்பிக்கை இல்லனா டாம்க்கு நடந்ததை யோசிச்சு பாருன்னு சொல்லுவாரு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. ஐ திங்க் எனக்கு இவர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னப்பா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? அப்புறம் கோடிக்கும் ட்ரூவுக்கும் ஒரு மேட்ச். இதுல கோடி வின் பண்ணி சாம்பியன் ஆயிட்டாரு. ரெஸ்லமேனியால ராண்டிக்கும் கோடிக்கும் மேட்ச் கன்ஃபார்ம் பண்றாங்க. லைவா மர்டர் பாத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பஞ்ச் அவ சவுண்ட்ல பாத்தீங்க.